ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொறுநேரமாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம் மசாலா. இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வாஷ் பண்ண மட்டன் பீஸ் போட்டுக்கலாம். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே எல்லா மீட்டுக்குமே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் நீச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா 2 தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸில் எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அந்த மட்டனோடு அது நல்லா வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் மட்டன் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். எல்லா மசாலா ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். இல்லை வேண்டாம் கெட்டியாக வேணும்னா சுக்கா மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்புத்தூள் குட்டி ஸ்பூனில் தான் நான் போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் நல்லா நாங்கள் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நாங்கள் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எப்போவுமே போடுவோம்.
இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான மட்டன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதத்தில் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு இதுக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். இது அவ்வளோதான். இப்போ ஒரு 3 விசில் நான் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிடலாம். விசில் விட்டலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 விசில் விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மட்டன் நல்லா வெந்திருக்கும். சூப்பராக இருக்குது. மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறி வெந்திருக்கு, நல்லாயிருக்கு. இதோட மனமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகமும் பட்டை வகைகள் போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். ஒரு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா நறுக்கிட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நல்லா வாசமாக இருக்கும். நல்லா செவந்து வர நல்லா இந்த வெங்காயம் நல்ல மணத்தில் தான் இருக்குது குழம்பு. மட்டன் குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா செவக்கணும். நல்லா இந்த நேரத்தில் வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம மட்டன் குழம்புல ஊற்றிடலாம். குழம்பு சேர்த்துடலாம். கடைசியில் தாளிக்கும்போது தான் அதோடய மட்டன் குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு ரெடி. இனி சாப்பிட்லாம். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.